ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா பெம்மா. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாரும் சேர்ந்து அக்கா, அண்ணா, ஷாரன், நான், பேபிமா, மௌலி ப்ளஸ் பாப்பாவும் மாப்பிள்ளையும் டைரெக்டாக துபாயிலேருந்து வந்து அங்கே ஜாயின் பண்ணுவாங்க. எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு அப்படியே என்னென்னலாம் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோக்குள்ளே வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஜாலியாக நாங்கள் 2 ஃபேமிலியும் சேர்ந்து சந்தோஷமாக இன்றைக்கி கொண்டாட போகிறோம். திஸ் இஸ் டே 1 மார்னிங். இன்னைக்கு வந்து ரிபப்ளிக் டே. ஸோ அதனால் ஜாலியாக வெளில கிளம்பிட்டோம் எல்லாரும் சேர்ந்து. அவுட்ஃபிட் கட்டுறா, அது பேபிமா அவுட்ஃபிட், இது மௌலியோட அவுட்ஃபிட். ரிபப்ளிக் டே. ரிபப்ளிக் டே. இது வந்து ஷாரனோட அவுட்ஃபிட். ரிபப்ளிக் டேக்கும் ஃபங்க்ஷனுக்கும் அவுட்ஃபிட் கார்டில் ரொம்ப அர்ஜென்ட்டாக போயினுக்கிறாரு. ஏ ஆமாப்பா, ஃபர்ஸ்ட் நில்லு. ஓகே, சங்கு சக்கரா. ஏ சூப்பரா இருக்குதுப்பா. எடு. இல்ல இப்படி நாங்க 4 பேரும் ஒன்னாவே தான் நடந்து வருவோம். ஏன் நடந்து வரீங்கன்னா நாங்க ஃபிளாக் ஆரஞ்சு, ஒயிட் அண்ட் கிரீன். ஓகேவா? சாஃப்ரான் ஆரஞ்சா இருங்க. கிரீனை இப்படி நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அப்போதான் ஃபுல் கிரீன்ல செம்மையா இருக்கும். ரிபப்ளிக் டே Dress நாங்க. எஸ். அண்ணி வந்து எடுத்தீங்கன்னா ப்ளூ வந்து சென்டர்ல இருக்கும். சக்கரா. ஃப்ரெண்ட்ஸ், அக்காவும் வந்துட்டாங்க. டைம் ஆகுது எங்களுக்கு. அக்காவோட காஸ்டியூம். ஓகே. இதுல இருந்து 3 பேர் எப்படி ஸ்ப்ளிட் ஆகுறோம்? நம்ம இப்படி வரோம், அண்ணாவும் அண்ணி கார்ல வராங்க, மோனாவும் ஜானும் அப்படி ஜாயிண்ட் ஆகுறாங்க. அவங்க அப்படியே வந்துருவாங்க. வந்து ரீச் ஆயிட்டாங்களாமா. துபாயில இருந்து நேரா ஏர்போர்ட்ல இருந்து நேரா ஃபங்க்ஷனுக்கே ரீச் ஆகுறாங்க அவங்க. துபாயில இருந்து எப்ப வந்தீங்க? இன்று மாலையா? இன்று காலை ஃபங்க்ஷன் அப்படியே ஜாயின் பண்ணிட்டாங்கன்னு சொன்னோடனே அவங்க வந்துட்டாங்க. வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு எது துபாய் மெயின் ரோடு. என்னப்பா சாப்பிட்டியா? தண்ணி ஊத்தி வச்சுக்கிறாரு. சாப்பாடு நல்லா இருந்ததுல? சூப்பரா இருந்துச்சு. எல்லாத்தையும் சாப்பிட்டாச்சு. சிக்கன் எல்லாத்தையும். இப்போ லைட்டா ஒரு தூக்கம் போட்டா நல்லா இருக்கும். அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபங்க்ஷன் வீட்ல இருந்து நாங்க எல்லாருமே கிளம்பிட்டோம். நேரா எங்க போறோம்? மாமா வீட்டுக்கு, தாய் மாமா வீட்டுக்கு போறோம். அவங்கள போய் இன்வைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படியே போய் அவங்க ஒரு காஃபி வாங்கி குடிக்கணும். அவங்க ரிக்கி அம்மா காஃபி சூப்பரா போடுவாங்க. என்ன கையில காஃபி சூப்பரா இருக்கும். அவங்களுக்கு கமெண்ட்ல என்ன கழுவி ஊத்துவாங்க. எங்க போனாலும் திங்கறதுதான் வேலை இருக்கு. ஸ்கூலுக்கு போயிட்டு டிஃபன்லாம் செஞ்சுட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு நான் வந்தேன் அப்படி நாங்க இப்ப போய் காஃபினாங்கன்னா திட்டினே போடுவாங்க. அப்படியே இல்ல சே, அவங்க எல்லாம் சூப்பரா கவனிப்பாங்க. இன்னத்துக்கு தயாரா இருப்பாங்கப்பா. ஆமா, நாங்க அங்கதான் வரேன்னே இது பிரிஸ்கா இருப்பாங்க. ஓகே, வராங்க. அதனால காபி எல்லாம் போடணும். ஆண்டி வந்து நம்ம எப்ப போனாலும் எல்லாமே ஆனா கொஞ்சம் ஸ்நாக்ஸ் கொடுக்காம இருந்தா நல்லது. அவங்க எப்ப பார்த்தாலும் சாப்பிடறதுக்கு நிறைய கொடுப்பாங்க. அதை கொடுக்காம ஒரு காஃபி போட்டு கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸ்நாக்ஸ் கேட்டா அது கூட இது கொடுக்குவாங்க. அவங்க எல்லாமே அவங்களோட விருந்தோம்பல் அதெல்லாம் ஆமா, மேலேயும் நிறைய கொடுப்பாங்க. அவங்க சின்ன மாமா, பெரிய மாமா, சின்ன மாமா 2 பேருமே வீட்ல எப்பயுமே ஸ்நாக்ஸ் வச்சிருப்பாங்க. ஆனா பிள்ளைங்க எல்லாம் ஸ்நாக்ஸ் காலி பண்ணாதுங்க. நீங்க தான் நம்ம வீட்ல சாப்பிடும் போது வீட்ல வாங்கி வச்சா ஒட்டு மொத்தமா காலி பண்றீங்க. அது விருத்தம். அதுல நைட்ல படம் பார்க்கும்போது நான் நேத்து பாப்பா நைட்டு அக்கா எல்லாம் வந்த உடனே ஃபங்க்ஷன் எல்லாம் வந்த உடனே பால்கோவா எடுத்துட்டு வந்து குடிச்சது ஷாரன். அப்ப நைட் ஆச்சே, நைட்டு 2 மணி ஆயிடுச்சுல. அதனால சும்மா ஃபார்மாலிட்டிக்கு அங்கிள் அதுக்கப்புறமா நீ வந்து நான் டிவி பார்க்கும்போது நான் டிவி பார்த்துட்டு எல்லாத்தையும்
அது அவ்வளவு ஸ்வீட் தெரியுமா? பயங்கர ஸ்வீட். நேத்துல இருந்து ஸ்வீட் நிறைய சாப்பிட்டுருக்க ஸ்வீட்டி பாய். ஐஸ்கிரீம் தான் சாப்பிட்டு கூடாது. அப்ப எல்லாத்தையும் சாப்பிடலாம். சுகர் போடக்கூடாது. கோக் ஸ்ப்ரைட்ல தொடைய கூடாது. இப்படிதான் ஊரை ஏமாத்தின்னு தின்னுட்டே இருக்க வேண்டியது. ஐஸ்கிரீம் சாப்பிட கூடாதுன்னா இந்த உலகத்துல யாருக்குமே வந்து சுகர் வராது. என்ன அக்கா தம்பி அப்படியே ஆரஞ்சு கலர்ல மினுக்குறீங்க. அதெல்லாம் வந்து ரேண்டமா ட்ரெண்டிங் ஆகும். ஆனா மாப்பிள்ளையும் மாமாவும் கொஞ்சம் கலர் டிஃபரன்ஸ்ல இருக்கிறாங்க. இது லைட் கலர் போன பச்சை, அது கலர் இருக்கிற பச்சை. அப்படிதான் தெரியுதுல்ல. பத்திரிக்கைலாம் அடிக்கல, தப்பாடி 2 போயிட்டு கிராண்ட் ப்ரோஸ் வச்சிருக்கோம். ஸோ கண்டிப்பா வந்துடணும் ஃபேமிலியோட. சரிங்களா? கண்டிப்பா வந்து பத்திரிக்கைலாம் அடிக்கலன்னா கிராண்ட் ப்ரோஸ் வச்சிருக்கோம். கண்டிப்பா வந்துருங்க, ஃபேமிலியோட வந்துருங்க. என் தாய் அம்மா வா, கண்டிப்பா வந்துடணுமா? சரிங்களா? பொண்ணு கூட கிளம்பி வந்துருங்க. பொண்ணு சீக்கிரம் எடுத்துருவாங்க. இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு அடம்பிடிச்சுன்னு இருக்கிறாங்க. அதனால சீக்கிரம் கூப்பிட்டு வந்துருங்க. அவங்க கூப்பிட்டாதான் வருவேன்றாங்க. நீங்க வரணும்ல, அது கூப்பிடாம இருப்போம். வீடு கிராபராசம் வச்சிருக்கோம். கண்டிப்பா ஃபேமிலியோட வந்துடணும். சரிங்களா? கண்டிப்பா எதிர்பார்ப்போம். பத்திரிகைலாம் நான் அடிக்கல, வாயிலே சொல்லிடலாம் அப்படின்னு. அங்க இருக்கிறவங்க சண்டைக்கே வராங்க. அவங்க சம்பந்தி வீட்டுக்கு போற, அங்க போய் பெங்களூர் வரைக்கும் போற, எங்களுக்கு எல்லாம் ஏன் வரமாட்டேன்னு. ஆமா, கிரவுண்ட் ஃபர்ஸ்ட் செகண்ட் 5 பெட்ரூம் மோட. கண்டிப்பா கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அடுத்தது வந்து எங்க வந்திருக்கோம் அப்படின்னா அக்காவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். இன்வைட் பண்றதுக்கு. நிர்மலா ஆண்டி ஷேர்னு சொல்ற மாதிரி. நிர்மலா ஆண்டி. ஸோ அவங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். அவங்க இன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு வரல. ஸோ அந்த அண்ணா மட்டும்தான் வந்திருந்தாரு. ஸோ நம்ம நேரில் போய் இன்வைட் பண்ணிக்கலான்றதுனால கம்முன்னு இருந்தோம். இப்போ நேராக கிளம்பி வந்தாச்சு. வந்து வாங்கிட்டு இப்போ போய் நம்ம இன்வைட் பண்ண போகிறோம். அவங்களுக்கு கொஞ்சம் கை ஏதோ ப்ராப்ளம்னாங்க. ஸோ அதையும் போய் பார்த்துட்டு வந்துடலாம். சர்ப்ரைஸ். கண்டிப்பா வந்துருங்க. கண்டிப்பா வரணும், மறந்துடாதீங்க. கண்டிப்பா வரணும். கண்டிப்பா வந்துடும். நீயும் வாப்பா. ஒரு கிளான்ஸ் வந்து சென்னை வந்து அப்படியே சுத்திட்டு வாங்க. ಬರ್ತೀನಿದ್ರೆ ನಮ್ ಕಾರ್ ನೀನ್ ಡ್ರೈವ್ ಮಾಡು, ನಾವು ಹೋಗೋಣ. வாங்க, சென்னைக்கு வாங்க. ಸುನೀಲ್ ಇದಾನಲ್ಲ, ನಾಳೆ ಡ್ರೈವರ್ಸ್ಗಳು ತುಂಬಾ ಇದಾರೆ. கண்டிப்பா அவங்க குங்குமம் வைக்கும் போது தும்பிடாதப்பா தயவு செய்து. நீ சொல்லாதான் வரும், வராது. ಎದುರು ಟಿಶ್ಯೂ ರೆಡಿ ಆಯ್ತು. ಪಪ್ಪಾಯ ಕುಡ್ತಾಚಿಂಗ ಬ್ಯಾಗ್ ಮೇಲೆ ಕೊಟ್ಟು ಇರೋಳು ಎಲೆ ತಗೊಂಡ್ ಬರ್ತಾಳೆ. ಇದೇ சொல்லுவாங்கல்ல, மாப்பிள்ளை ಹೆಸರು ಇದೆಯಾ? அது மாதிரி இவங்க நீங்க கொண்டு வந்து பண்ணாலும் ಅವ್ರು ಬೇಡ ಬಿಡು, ಬರಲ್ಲ, ನೀನ್ ಇಟ್ಕೋ. பரவாயில்ல, நல்லா தான் இருக்கிறீங்க, பிரைட்டா இருக்கிறீங்க. நேச்சுரல் பியூட்டி. ಶೀಲು ನೋಡಕ್ಕೆ ಅರ್ಧ ಬಂದವ್ರು ಓಡೋಡಿ.
நிர்மலா ஆண்டி பாய். பாய் 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 பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாரையும் நம்ம பெங்களூர்ல இன்வைட் பண்ணிட்டோம். கிடுன்னு பேக் ஆஃப் பண்ணிட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்கணும். அடுத்த வீடியோவில் இன்னும் ஸ்பெஷலாக நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க, சொல்லுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட்ஸும் பாஸ் பண்ணுங்க. அதை விட மிக முக்கியம் என்னவென்றால் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, பாய்.